அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். மர்ஹபா பிக்கும் ஜமீஅன் இலா மஅஹதி அத்-தஅவதி லித்ராஸத்தில் குர்ஆனிய. மஹதாவா குர்ஆனிய கல்வி நிலையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய முக்கியமான பாடம் இல்முல் ஃபிக்ஹ், மார்க்க சட்டம் சம்பந்தமான பாடம். அதில் அல் மஸஹு அலல் ஹுஃபைன் வல் ஜவாரிப், ஹுஃப் இன்னும் ஜௌரபின் மீது எவ்வாறு மசஹ் செய்வது. இதற்கு முன்பாக ஒழு விஷயத்தை பார்த்தோம். ஒழுவை முறிக்கும் செயல்கள் என்ன அப்படின்னு 4 விஷயம் பார்த்தோம். நவாக்கில் உது. அதுக்கு பிறகு பழைய பாடம் அது. இன்றைய பாடம் எதன் மீது மசஹ் செய்யலாம் ஒழுவில். ஹுஃப் அப்படின்னு சொன்னால் தோளால் ஆன ஒரு மோசான்னு உறுதியில் சொல்லுவாங்க. காலணிகள், அது வடநாடுகள், அதே போல் காஷ்மீர், சவுதி அரேபியா போன்ற குளிர்காலங்களில் போடக்கூடிய ஒரு காலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஜில்துன்னா அரபியில் வந்து தோளாலான ஒரு காலுறை. ஜிப் மாதிரி இருக்கும், மேலே மூடிக்கிறலாம். ஸோ முக்கீமாக இருக்கக்கூடியவங்க, அதாவது உள்ளூரில் இருப்பவர்கள், முசாஃபிர் இல்லாமல் ட்ராவல் பண்ணாதவங்களுக்கு அரபியில் முக்கீம்னு சொல்லுவோம். முக்கீமுக்கு 1 நாளும் முசாஃபிருக்கு 3 நாளும் சுத்தமாக ஒழு செய்து விட்டு காலை மாட்டிக்கிட்டால் அதில் மசஸ் செஞ்சுக்கலாம். காலை கலட்டி கழுவ தேவையில்லை. அப்புறம் காலை கலட்டி இல்லை, ஃபோன் காலில் மாற்றக்கூடிய இந்த ஹுஃபைனை கலட்ட தேவையில்லை. இது வந்து 4 மதுபடி இமாம்களும், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் ஹம்பல் எல்லாமே இதை கருத்து சொல்கிறாங்க. ஆனால் ஜௌரப்னு சொன்னால் தோளாலான ஒரு காலனி அல்ல, காலுறை அல்ல. இது துணியாலானது. அது இன்றைக்கி நம்ம சாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சாக்ஸில் வந்து மச செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு இருக்குது. ஹனாபிலாக்கள், ஹம்பலி மதிப்பை சேர்ந்தவர்களும் இன்றைய காலத்தில் சவுதி அரேபியாவுடைய உலமாக்களும் என்ன செய்யலாம், தாராளமாக என்ன செய்யலாம், ஷாக்ஸில் மசாஜ் செய்யலாங்கிறாங்க. ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் அப்ளைன்ற மாதிரி. அது என்னன்றதை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபிக்ஹுல் மகாசித் என்று சொல்வார்கள். அதாவது மார்க்க கல்வியின் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். எனவே ஃபிக்ஹுல் மகாசித் என்ற மக்காசிதிய பார்வை என்பது முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த அடிப்படையில் இது வந்து தோளாலானதோ அல்லது வந்து துணியாலானதோ அதை கலட்டுவது ரஃபுல் ஹரஜ். ஒரு ஹரஜ் ஏற்படுது. ஹரஜ் என்று சொன்னால் ஹராஜீம், தங்கடம், கஷ்டம். இதை நீக்குவதற்காக, கஷ்டத்தை நீக்குவதற்காக, குறைப்பதற்காக இஸ்லாம் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகை தான் என்ன செய்கிறது, மசஹ் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை ஷியாக்கள் மறுக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒழுவில் கால் கழுவுற இடத்துல என்ன செய்வாங்க, நம்ம படிச்சிருப்போம், வம்சஹோ பிர் ஓசிக்கும் வ அர்ஜுலிக்கும் இல் காபேன் வ அர்ஜுலிக்கும் அப்படிங்கிற இடத்துல கசரா வச்சு படிக்கிற இடத்துல அர்ஜுலக்கும், உங்கள் கால்களையும் கழுவுங்கள் இடத்துல கால்களை மசஹ் செய்யுங்கள்னு அர்த்தம் வைப்பாங்க. அங்கே நம்ம விளக்கம் சொல்லியிருப்போம். ஸோ கழுவ வேண்டிய இடத்துல மசஹ் செய்யணும்பாங்க. அதே மாதிரி மசஹ் செய்ய வேண்டிய இடத்த மறுப்பாங்க. எப்போதுமே நாம் அஹ்லு சுன்னா சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு அப்படி நேர் முரண்படுபவர்கள் தான் இந்த ஷியாக்கள். அதனால் அப்பப்போ நம்ம அவங்களுடைய கொள்கையை நம்ம உங்களுக்கு சுட்டி காட்டிகிட்டே வர்றோம். இப்போ பார்ப்போம் இன்றைய பாடத்தில் ரக்மு சஃபா வாஹித் அர்பவுன் 41, பேஜ் நம்பர் அல் வஹதா சானியா, 2வது யூனிட் அல் உது வ அஹ்காமுஹு, ஒழுவுடைய சட்டங்கள் அப்படின்றத பார்க்குறோம். அல் ஹுஃப் என்று சொன்னால் ஹுவ மா யுல்பசு ஃபிர் ரிஜ்லி மின் ஜில்தின் ரகீகின் ஒ நஹ்விஹி. 1 மினிட், இது நெட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் இதை வந்து ஜூம் பண்ண முடியல. 1 செகண்ட். ஓகே, இப்போ நெட் ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இப்போ தெரியுதா? கிளியாரிட்டி இல்லை. 1 செகண்ட். இப்போ தெளிவாக இருக்குது. அல் மஸஹ் அல் ஹுஃபைனி வல் ஜவாரிப். ஹுஃப் அப்படிங்கிறது தோளாலான ஒரு காலுறை. ஜௌரப் அப்படின்னா சாக்ஸோட ஜம்மு தான், ப்ளூரல் தான் ஜவாரிப். அல் ஹுஃப்னா என்ன, மாஹுவ யுல்பசு ஃபிர் ரிஜில் மின் ஜில்தின், தோளாலான ஒன்றை காலில் அணிந்து கொள்வது. ரகீக்கின், ரொம்பவும் மிருதுவான ஒன்று, நஹ்விஹி அல்லது அதே போல் உள்ளது. ஒயக்கூனு சாத்திரல் கஅபைனி, அது எப்படி இருக்கணும், 2 கரண்டை கால்களை கரண்டை மொழிகளை மூட வேண்டும். ஃபக்சர், அதை விட அதிகமாகவோ அல்லது அந்த அளவுக்கோ. மிஸ்ரல் ஜௌரப். அப்போ நம்ம சாக்ஸ் இன்றைக்கி வந்து குட்டை சாக்ஸ் சின்னதாக வந்துருச்சு, கரண்டை கால் கீழே, அதில் கண்டிப்பாக முடியாது, இருந்து தெரியுது. சரி, மஷ்ரூஇயத்துல் மஸஹ் அலல் ஹுஃபைன்.
ஹுஃபைனின் மீது அதாவது தோளாலான அந்த காலுறையின் மீது மசஸ் செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரம் என்ன? கவுலுஹு தஆலா, முதலாவது அல்லாஹ்வுடைய ஒரு வசனம், வம்சஹு பிர் ஊசிக்கும் வ அர்ஜுலிக்கும் இலல் கஅபின். தான் நான் உங்களுக்கு சொன்னேன். மைதாவுடைய 6வது வசனம். வம்சஹு பிர் ஊசிக்கும், உங்கள் தலைகள் ஒரு பகுதியை நீங்கள் மசஸ் செய்து கொள்ளுங்கள், வ அர்ஜுலிக்கும், உங்களுடைய கால்களையும் நீங்கள் மசஸ் செய்து கொள்ளுங்கள், இல் கஅபின், காபு வரைக்கும் அப்படிங்கிற இந்த வசனம். அதாவது கிராஅத்தி அல் ஜர் வச்சோம்னா, அர்ஜுலிக்கும் லாமுக்கு வந்து ஜர் வச்சு சொன்னோம்னா, புரியுதுங்களா, கஸ்ரா வச்சு சொன்னோம்னா. ஃபத்தஹா வச்சோம்னு சொன்னால் முன்னாடி உள்ள கால்களை கழுவுங்கள்ன்ற சட்டத்துக்கு போயிடும். இதைத்தான் ஷியாக்கள் என்ன சொல்கிறாங்க, கால்களை கழுவுது என்பதே கிடையாது, மசஸ் செய்கிறது மட்டும்தாங்கிறாங்க. நம்ம ரெண்டையுமே ஏற்றுக்கிறோம். மசஸ் செய்கிறது மசஸ் செய்வோம், ஆனால் கால் 24 ஹவர்ஸும் கழுவும் போது குளிர் இல்லாத காலங்களில் கழுவுத்தான் செய்யணுங்கிறோம், அவங்க மசஸ் செய்யணுங்கிறாங்க. அடுத்து 2வது விளக்கம் பாருங்கள். தவாத்தரத்தில் அஹாதீஸ் பிதாலிக்க அனி நபி ஸல்லல்லாஹு இருந்து இது சம்மந்தமாக நபிமொழிகள் தொடர்ந்து பல வந்து கொண்டே இருக்கிறது. ஃபக்கத் வரத ஃபீஹி அர்பஊன ஹதீஸ். எந்தளவுக்குன்னா தவாத்துர்னு சொன்னால் நபிமொழி இருக்கிறது, ஒவ்வொரு தபக்காவிலும் அது அறிவிப்பாளருடைய அந்த குழுவினரில் 3க்கும் அதிகமான 10 நபர்கள் அதிகமாக, அதாவது இந்த நபிமொழியை சொன்னால் யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு அதிகப்படியான அறிவிப்பாளர் இருப்பது தான் தவாத்துர். சஹீஹுக்கு மேலே தவாத்துர்னு சொல்லுவோம். தவாத்துரில் போய் என்ன செய்ய மாட்டோம், நம்ம சஹீஹா தஈஃபான்னு கேட்க மாட்டோம், புரியுதுங்களா? ஆமாம். ஸோ இந்த 40 நபிமொழிகள் வந்திருக்குது இதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷுரூத்துல் மஸஹ் அல் ஹுஃபைன், ஹுஃபைன் மீது மசஸ் செய்வதற்கு நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இஷ்தரத்துல் மஸஹ் அல் ஹுஃபைன் அர்பஅத ஷுரூத், 4 நிபந்தனைகள் இருக்கிறது. ஐயக்கூன லாபிசன் லஹுமா அலா தஹாரா, சுத்தத்தில் அதை அணிந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன சுத்தம்னா சும்மா கால் கழுவுறது மட்டும் சுத்தம் இல்லை, ஒழுவு செஞ்சுட்டு அதை அணிஞ்சிருக்கணும். அணிஞ்ச பிறகு காற்று பிரிஞ்சிருச்சு அல்லது நீங்கள் பாத்ரூம் போனீங்க, அது வேறு விஷயம். ஆனால் அணியும் போது ஒழுவோடு இருக்கணும் இல்லையா? கவுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில் லில் முகீரா இப்னு ஷுபா தான் சொல்கிறாங்க, தஅஹுமா, அதை விட்டு விடுங்கள், ஐ அல் ஹுஃபைன், ஹுஃபைனை கழட்ட வேணாம்னு சொல்கிறாங்க. ஃப இன்னி அதஹல் துஹுமா தாஹிரத்தேன், அது நான் ஒழுவோடு தான் அணிந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நபி அவங்க சொல்லிருந்து சட்டத்தை எடுக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? நபிமொழியிலிருந்து இமாம்கள் தங்களுடைய ஆழமான அந்த இஸ்லாமிய மார்க்க அறிவின் காரணமாக, ஞானத்தின் காரணமாக அவர்கள் சட்டம் ஏற்று நமக்கு தருகிறார்கள். வாழைப்பழத்தை உரித்து கொடுத்த மாதிரி தான், அதை நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு சங்கடமாக இருக்குது. அக்ரஜஹு அல் புகாரி முஸ்லீம், சஹீஹ் முஸ்லீம் புகாரியில் இது வந்து இடம் பெற்றிருக்கிறது. 2வது பாருங்கள், ஐயக்கூன, அதாவது 2வது ஷரத்து, முதல் விளக்க சொல்கிறாங்க. இது 2வது பாருங்கள், ஐயக்கூன அல் ஹுஃபானி தாஹிரைனி, அந்த அணியக்கூடிய ஹுஃப் இருக்குது, அது ரெண்டுமே சுத்தமாக இருக்கணும், நஜிஸ் இருக்கக்கூடாது அதில். ஃபின்கான நஜிசைனி, நஜிஸாக இருந்தால் ஃபினு லாய்ஜூசுல் மஸஹ் அலைஹிமா, மஸஹ் செய்ய முடியாது. ஒரு தலீலு தாலிக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லா தாத்தி யௌம் பி அஸ்ஹாபிஹி, தன்னுடைய நபித்தோழர்கள் தொழுக வைத்தார்கள். அலைஹி நஅலானி, அவர்கள் செருப்பு அணிஞ்சிருந்தாங்க. அப்போ செப்பல் அணிஞ்சு தொழுவலாமா கூடாதா அப்படின்னா தாராளமாக செப்பல் அணிஞ்சு தொழுவலாம். சவுதி அரேபியாவுக்கு பார்த்துருக்குறோம், இராணுவ வீரர்கள் ஷூவோடு வந்து தொழுவாங்க. ஆனால் அதில் சுத்தமாக இருக்கும், நஜிஸ் இல்லாமல் இருக்கும். நஜிஸ் இருந்து காஞ்சி போச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது அதில் எதுவும் ஒட்டிருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான நஜிஸ் எதுவும் இருக்கக்கூடாது அதில். ஹலஅஹுமா, நபி அவர்கள் அது கலட்டினார்கள். அசனா சலாத்திஹி, ஏன்னா அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக செய்தி அனுப்புனா உடனே அதை கழட்டிட்டாங்க தொழுகிட்டு இருக்கும்போது. வஹீரன் அக்பர, அவங்களுக்கு சொன்னாங்க, அன்ன ஜிப்ரீல் அக்பரஹு, பின்னாடி தொழுவு முடிச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்தி அறிவிச்சாங்க, அப்படி அன்ன ஃபீஹிமா அதன் அவு கதரன், அதில் என்ன இருக்குது, ஒரு நோவினை தரக்கூடியதோ அல்லது ஒரு அழுக்கு இருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ரவாஹு அத்தாரமி, இமாம் தாரமி அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. பிஸ்னாத் சஹீஹ், சரியான ஒரு இது. அப்போ என்ன தெரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமான விஷயம் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைமுகமான இல்முல் கைப் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி தவறான கொள்கை உடையவர்கள், இல்லை நபிமார்களுக்கும் இறைநேசர்களுக்கும் மறைமுகமான அறிவு இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருப்பது போலன்னு சொல்கிறாங்க. இது ஷிர்க். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கைபுடைய அந்த ஞானம் என்பது கிடையாதுங்கிறதான் நம்ம இஸ்லாமிய ஆணித்தரமான சட்டம், கொள்கை. ஃபதல்ல அலா அன்னஹு லா தஜூஸு லிஸ்ஸலா, எனவே இதில் நமக்கு தெரிய வருது என்னென்னா, தொழுகக்கூடாது. ஃபீமா ஃபீஹ நஜாசா, எதில் நஜிஸ் இருக்குமோ அதில் கூடாதுன்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்து பேஜ் நம்பர் 42 கொண்டோம். தாபியுன், அது தொடர்ந்த ஒரு சட்டம் தான். ஷுரூத்துல் மஸஹ் அல் ஹுஃபைன், ஹுஃபுடைய அந்த மீது மஸஹ் செய்வதுடைய ஷர்த்தின் தொடர்ச்சி. 3வது ஷர்த்து, ஐயக்கூன மஸஹுமா ஃபில் ஹதஸில் அஸ்கர், ஹதஸே அஸ்கரிலே அவர் மஸஹ் செஞ்சுருக்கணும். அவர் ஒழு செஞ்சுருக்காரா இல்லையா, இதுலேருந்து ஒழு இருக்கணும், சிறு தொடக்கத்துலேருந்து அவர் நீங்கி இருக்கணும்.
லல் ஹதஸல் அக்பர் பெருந்தொடக்கிலேருந்து இருக்கக்கூடாது. நம்ம குளிப்பு கடமையாயிடுச்சு, உடலுறவு கொண்டுட்டார், இது போன்ற சூழலில் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒழு செஞ்சுட்டு அதில் மசாஜ் செஞ்சுக்கலாம்னு கூடாது. இல்லையா கவுலிஹி சொஃபான் இப்னு அஸ்ஸால் என்ற சஹாபிக்கு ரசூல்லா சொன்னாங்க. ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ரசூல்லா சொன்னதாக அமர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்கள் கட்டளை இட்டார்கள். இதா குன்னா சஃபரன் நாங்கள் பிரயாணிகளாக இருந்தால் அல்லாஹ் நன்சியா ஹிஃபாஃபனா எங்களுடைய ஹிஃபாஃப்களை ஹுஃப்களை நாங்கள் கலட்டக்கூடாது. சலாசையா 3 நாட்களுக்கு. அப்போ அதனால தான் பயணிகளுக்கு 3 நாள் சட்டம் வந்திருக்கு. லயாலிஹின்ன 3 பகல் 3 இரவு. இல்லா மின் ஜனாபத்தின் எப்போ கலட்டணும்னா ஜனாபத் ஆகிடுச்சுன்னா பெட் அவுட் ஆகிடுச்சு, குளிக்க வேண்டிய கடமை ஏற்பட்டுருச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம கழட்டிட்டு குளிச்சுட்டு திரும்பி மாட்டிக்கிறோம். ஒலாக்கின் மின் காயத்தின் ஒபோரின் நோமின் இல்லை சிறுநீர் கழித்தல், மலஞ்சலம் கழித்தல், தூங்குதல் இதுக்காக கலட்ட தேவையில்லைங்கிறாங்க. ரவா அஹ்மத் ஒ திருமதி ஒ சஹாஹு. இமாம் முஸ்னத் அஹமதில் இமாம் அஹமதும் இமாம் திருமதியிலையும் இதை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான நபிமொழி. அடுத்து 4வது ஷரத்து பாருங்கள். ஐயக்கூன் அல் மசஹு ஃபில் வக்தி அல் முஹத்தத் ஷரஅன் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் மச செய்யப்பட்டிருக்கணும் ஷரியத்தில். வஹுவ யௌமுன் வ லைலா லில் முகீம் உள்ளூரில் இருப்பவருக்கு பயணம் மேற்கொள்ளாதவருக்கு ஒரு பகல் ஒரு இரவு, அதாவது 24 hours. வசலாஸ்து ஐயாமின் பி லயாலிஹா லில் முசாஃபிர் பயணம் செய்பவருக்கு 3 பகல் 3 இரவு இருக்கிறது. ஹதீஸ் அலி இப்னு அபி தாலிப் நபி மொழியை வைத்து கால ஜஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் முகீம் யௌமன் முகீமுக்கு ஒரு நாளும், வ லைலா ஒரு இரவும், வலில் முசாஃபிரி பயனாளிக்கு சலாஸ்து ஐயாம் வ லயாலிஹின்ன 3 நாளும் நபி அவர்கள் நேரமிட்டிருக்கிறார்கள். யானி ஃபில் மசஹி அல் குஃபைன் குஃபைக்கு மச செய்யறது. இது முஸ்லீமில் இந்த ரிவாயத்து வருது. எனவே 4 நிபந்தனையை நம்ம பார்த்துட்டோம். முதலாவது நிபந்தனை அது தஹாரத்தில் அணிஞ்சிருக்கணும், ஒழு செஞ்ச நிலையில். 2வது நிபந்தனை அந்த 2 ஹுஃபும் தாஹீராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். 3வது நிபந்தனை ஹதஸி அஸ்கரில் அறிஞ்சிருக்கணும், ஹதஸ் அக்பரில் இருக்கக்கூடாது. 4வது நிபந்தனை அந்த நேரத்தை கவனிக்கணும். முக்கியமாக இருந்தால் 1 நாள், முசாஃபிர் இருந்தால் 3 நாள். அத்தஹாரா அல்லத்தி யும்சஹு ஃபீஹா அலல் ஹுஃபைன் ஹுஃபைனின் மீது மசாஜ் செய்யக்கூடிய அந்த பரிசுத்தம் என்பது இருக்கிறதே ஹிய தஹாரா. அப்படின்னா என்ன? தஹாரா மின் ஹதஸ் அஸ்கர் ஹதஸ் அஸ்கரில் இருந்து தான், லா மின் ஹதஸ் அல் அக்பர். இதுக்கு ஆதாரம் என்ன? தலீலுஹு ஹதீஸ் சொஃபான் இப்னு அஸ்ஸால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதான் ஃபாயிதா இஸ்ராஇய்யா கூடுதலான ஒரு புரோஜனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து முத்தத்துல் மசஹுடைய காலம் என்ன? முகீம் யௌமுன் வ லைலா ஒரு பகலும் ஒரு இரவும், முசாஃபிர் சலாஸ்த ஐயாம். அதுக்கு என்ன ஆதாரம்? தலீல் ஹதீஸ் அலி قال جعل النبي صلى الله عليه وسلم 3 أيام ولياليهن المسافر يوما லைலா லில் முகீம். ரவாஹ் முஸ்லிம். இது சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்கன்னா சட்டத்தை நம்ம படிச்சிடுறோம், ஆனால் அந்த சட்டத்தில் இடம்பெறக்கூடிய அந்த ஆதாரத்தையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். பரீட்சையில் கேட்கும்போது மாஹுவ தலீல் அலில் மசாஹனா டக்குன்னு இந்த முஸ்லீமோட ரிவாயத்தையும் மேலே சொன்ன இந்த கருத்துக்களையும் சொல்லணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் சுருக்கம். மத்தா தபுத முத்தத்துல் மசஹுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கும்? தபுத மின் அவ்வலி மர்ரத்தின் மசஹ ஃபீஹா பாத ஹதஸ் ஏற்பட்ட பிறகு, தொடக்கம் ஏற்பட்ட பிறகு, காற்று பிரிஞ்சிருச்சு அல்லது ஒழு செஞ்சதிலிருந்து கணக்கு. ஓ தன்தஹி பி மதி 24 சாஅ பினிஸ்பா லில் முகீம் தங்குபவருக்கு 24 மணி நேரம் பூர்த்தி ஆகணும். வசனத்தைனி ஒ 70 சாஅ 72 மணி நேரங்கள் பினிஸ்பத்தி லில் முசாஃபிரை கவனித்து அது நேரம் இடப்பட்டிருக்கிறது. மிசால் உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஷக்ஸுன் தவதா சலாத்துல் ஃபஜர் யோமு சுல்லாசா செவ்வாய்க்கிழமை ஃபஜர் நேரத்தில் ஒருத்தர் ஒழு செஞ்சுட்டு அணிஞ்சிக்கிட்டாருன்னு சொன்னால், சும்ம லபிச ஜோரபைஹி அவருடைய சாக்ஸை போட்டுக்கிட்டாரு, வக்கி அல தஹாரத்திஹி இந்த தஹாரத்திலேயே சொத்தத்தில் இருந்துட்டாருன்னா, ஹத்தா சொல்ல லேஷா லைலத்துல் அர்பியா புதன்கிழமை இஷா துலகி வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், இல்லை மசா செஞ்சுக்கலாம். நாம சும்ம காமர சத் ஃபஜர் யோமுல் அர்பியா புதன்கிழமை காலை ஃபஜருக்கு எதிர்த்தார். மசா அல் ஜோரபை நிஃபிசா அல் ஹாமிசா சபாஹன் அவர் என்ன செஞ்சுக்கிறலாம், ஜவுரபில் மசா செஞ்சுக்கிறலாம் 5 மணி வரைக்கும் காலையில். இன்ன இப்திதா அல் முத்தா யக்கூன் ஃபி ஹாதிஹி ஸாஅ அப்போ அவரோட நேரம் ஃபஜ்ர் நேரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. இல ஸாஅத்துல் ஹாமிஸா மின் சபாஹ் யௌமுல் ஹமீஸ். அவருக்கு வியாழக்கிழமை காலை 5 மணி வரைக்கும் அனுமதி இருக்கிறது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் 24 hours எப்போ ஆரம்பிக்கிறோமோ அடுத்து எப்போ முடியணுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஃபலவ் குத்திர அன்னஹு மசஹ யௌமுல் ஹமீஸ் உதாரணமாக வச்சுக்குவோம். வியாழக்கிழமை ஒரு மசா செஞ்சுட்டாருன்னே வச்சுக்கிறோம். தக்தீர் ஒரு அளவீடு வச்சுருக்கிறோம். கபல தமாமிசா அல் ஹாமிசா அந்த 5 மணிக்கு முன்னாடி ஃபைனலஹு ஐயோ சொல்லி ஃபஜ்ர் யௌமுல் ஹமீஸ் பிஹாதல் மசா அந்த மசஹோடையே அவர் ஒழுவோடு இருந்தார்னா அன்றையோட ஃபஜ்ர் தொழுதுக்கிறலாம். வஹல் எஸ்தமிர் ஹுக்கும் ஹாதல் மசாஹ் அம் யன்தகித் இந்த சாஅத்துல் ஹாமிஸா கரெக்டாக 5 மணிக்கு
அந்த அந்த மசாஹ் வந்து முறிஞ்சிருமா அல்லது தொடருமான்னு கேட்டால் அம்மா அல் மசாஹு ஃபலா யஜூஸ் லஹு பஅதல் ஹாமிஸா, 5 மணிக்கு பிறகு மசாஜ் வச்சு தொழுக முடியாது. அடுத்து இஷ்ராக் தொழுகிறாரு துஹா தொழும் கூடாது. லக்கின் எபுகால் உது, உது இருக்கும். வ யுசல்லி மாஷா அதுக்கு பிறகு மசாஜ் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்ல வரார். அதுக்கு பிறகு மசாஜ் செய்யக்கூடாது, அந்த மசாஜ் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் உது இருக்கும். வ யுசல்லி மாஷா மாதாம் அலா தஹாரத், சுத்தமாக இருக்கிறது தொழுதுக்கலாம். ஏன் உது அல்லா இன்தகத், உது முடியாது. இதா தம்மத்தில் முத்தா அலல் கவுல் ராஜிஹ், ராஜிஹான கவுல் அடிப்படையில். அப்போ கருத்து வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். அது கருத்து வேறுபாடு இருக்கும் பட்சத்தில் குர்ஆன் ஹதீஸ்க்கு நெருக்கமான ஒரு கூற்றின் அடிப்படையில், நான் மின் அக்வால் அஹ்லில் இல்ம், அறிஞர்கள் கூற்றின் அடிப்படையில் ஒழு முடியாது அப்படிங்கிறாங்க. உதாலிக்கு நபி அவங்க சொன்னாங்க, லம் யுவக்கித்து தஹாரத்தை, தஹாரத்துக்கு நேரம் குறிக்கலாம். இன்னாமல் வக்கத்தல் மசஹ், மசகுக்கு தான் நேரம் குறித்தாங்க. இப்போ மசகு வேல்யூபிளாக இருக்குமானா, அந்த இப்போ உதாரணமாக ஃபஜ்ல் ஒருத்தர் மசகு செஞ்சு போட்டார்னா அவர் இஷா வரைக்கும் ஒழு முடியலண்டா அவர் செஞ்சுக்கிறலாம், திரும்பியும் அவருக்கு மசகு செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஃபெயின் தம்மத்தில் முத்தா ஃபலா மசஹா, இப்போ முத்தை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து மசகு செய்யணும், அடுத்து ஒரு நாளைக்கு, புரியுதுங்களா? லாக்கின் இதாக்கான ஆலா தஹாரத்தின், சுத்தமாக இருந்தார், இப்போ தஹாரத்து பாக்கியாக இருக்குது, அடுத்த நாள் போயிடுச்சு, இப்போ திரும்பியும் மசகு செய்யணுமா அப்படின்னா அந்த மசகை வச்சே இவர் தொழுகையை தொழுதுக்குறார். ஆனால் மசகு வேலிடான மசகு இன்வேலிட் ஆகிடுச்சு, இப்போ புது மசகு செய்யணும். ஏன்னா ஹாதிஹி தஹாரா சபத் பி முக்ததா தலீல் ஷரஈ, ஷரியத்துடைய ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இது அமைந்திருக்கிறது. ஒமா சபத்த பி தலீல் ஷரஈன், இது ஷரியத்துடைய ஆதாரத்தின் மூலியமாக நிலை பெற்றிருக்கிறதோ உறுதியாகிவிட்டதோ ஃபின்ஹு லா இர்தஃபி இல்லா பிதில் ஷரஈன், இப்போ இன்னொரு ஆதாரத்தின் மூலமாக தான் அது வந்து அதை வந்து என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்கணும். வலா தலீல அலா இன்திகாதுல் உது, எனவே ஒழு முறிவதற்கு அந்த தலீலும் இல்லை. பித்தாமா முத்தத்தில் மசஹ், எனவே அது அந்த 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 மசஹுடைய முத்தத்து பரிபூர்ணம் ஆகுவதற்கு ஒழு முறிந்துவிடும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. புரிஞ்சுங்களா? என்ன சொல்ல வர்றாங்க இங்கே அப்படின்னு சொன்னால், மசஹ் இன்வேலிடா வேலிடா அப்படின்டா, மசஹ் வந்து 24 ஹவர்ஸில் இன்வேலிட் ஆகிடும், எக்ஸ்பயர் ஆகிரும். ஆனால் எப்படி நம்ம உணவு எக்ஸ்பயர் ஆகுது அது மாதிரி டைம் கொடுத்துருக்காங்களோ, ஆனால் அந்த ஒழு லாஸ்ட்டில் செஞ்சுருப்பார்ல, அந்த ஒழுவோட காலை ஃபஜருக்கு தொழுகிறாரு, அதுக்கு பிறகு மற்ற தொழுகிறாருன்னா மசஹ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ஒழு முறிஞ்சிருமானா ஒழு முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஹல் எஸ்தமிர் ஹுக்கும் ஹாதல் மசஹ் இன்தகத் தான் நம்ம இப்போ விளக்கம் பார்த்தோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல் அஷியா அல்லத்தி யும்சஹு அலைஹா, எதில் வந்து மசஹ் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் மசஹ் செய்யலான்னு பார்க்கும்போது, அல் ஜவாரிப் ஒல் ஜுஸ்மா அஸ் சாயிரா அல் கஅபைனி ஒ நஹ்வியா, சாத்திரா கஅபைன், கஅப்னா உப்பி போன இந்த பகுதி, அதாவது கரண்டைக்கால், அதனால தான் கஅபத்துல்லாவுக்கும் கஅபான்னு வந்திருக்குது. கஅப் அப்படின்னு சொன்னால் கஅப யகுபு அப்படின்னு உப்பிய பகுதின்னு அர்த்தம். அதனால தான் பெண்களுடைய மார்பகங்களில் உள்ள அந்த 2 உறுப்புகளுக்கும் கஅப் அப்படின்னு சொல்லப்படுறது. உதாரணமாக இம்ரத்துன் காஇப் அப்படின்னு சொன்னால் மார்பக உப்பிய பகுதியுடைய பெண் சொல்லுவாங்க. மார்க்கம் படிக்கும்போது நமக்கு வெக்கம் தேவையில்லை, இருக்கிறத விளங்கிக்கிறதுக்கான சொல்கிறோம். எதெல்லாம் உப்பி இருக்கிறதோ அதுக்கு கேப், அதனால தான் கேபத்துல்லா பூமியிலேருந்து உப்பிய பகுதி, அதனால தான் கேபத்துல்லா. அதே மாதிரி கரண்டைக்கால் உப்பி இருக்குது, அதனால தான் கேப்னு அதுக்கு பேர். சரி தானே? அல் ஜவாரிப் ஒல் ஜுஸ்மா, ஜுஸ்மா அப்படின்னு சொன்னால் சாக்ஸு, ஜவாரிப்னாலும் சாக்ஸ் தான். சாத்திர அல் கேபேன், அந்த கேபை, அந்த மொட்டியை, அந்த கரண்டைக்காலை மூடி இருக்கும் ஜோரம். அப்போ என்ன தெரியுது, மூடி இல்லாமல் கீழே மறைக்காமல் இருக்குதுன்னு சொன்னால் அதில் கூடாது. ஒன்று நஹ்வியான் அதே போன்று. ஒரு தலீலுக்கு ஆதாரம் என்ன, ஹதீத்துல் முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா, நபி அவங்க ஒழு செஞ்சாங்க. ஒ மஸஹ அல் ஜௌரபைனி ஒன்று அலைனி, செப்பல் மீதும் இன்னும் ஜௌரபின் மீதும் மசஹ் செஞ்சாங்க. இப்போ அவங்க போட்டிருக்க செப்பல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை, ஆனால் இங்கே செப்பல்னு ஹதீஸ் வந்துருக்குது முஸ்லிம் அஹமதில் திருமதியில். அவங்க ஆனால் மற்ற இமாம்கள்லாம் செப்பலில் செய்ய முடியாது, ஏன்னா செப்பல் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்குங்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் வந்து செப்பல் வந்துருக்கு. அதே மாதிரி செப்பல் வந்து கம்ப்ளீட்டாக கவரான மாதிரி உள்ள செப்பலாக இருக்கலாம். அல்லாஹ் ஆலம். கால இபுன் முதிர் இமாம் சொல்கிறாங்க, இருவா இபாஹத்துல் மஸா அல் ஜௌரபைன் அன் திஸ்ஆத்தி மின் அஸ்ஹாப். இந்த விஷயத்தை வந்து மற்ற இமாம்கள்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது தோளாலான ஒரு மோசாவின் மீது தான் மசஹ் செய்யணும், துணியாலான அதில் மசஹ் செய்யக்கூடாதுங்கிறாங்கல்ல. அப்படி இல்லை, 9 சஹாபாக்கள் நபித்தோரர்கள் இதுக்கு ஆதாரமாக சொல்கிறார்கள், கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அலி, அம்மார் இப்னு மஸ்ஊத், அனஸ் இப்னு உமர், வல் பர்ரா, பிலால் இப்னு அபி ஔஃபா, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற 9 சஹாபாக்கள் சொல்கிறாங்க. கமா யும்சஹு அல் ஜவாரிபி பிதூன ஷர்த்தின் ஃபீஹா அல சஹீஹி, சஹீஹான ஒரு கவுலின் அடிப்படையில் எந்த ஷருத்தும் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் ஜௌரப் சாக்ஸின் மீதும் மசஹ் செய்யலாம். மாதாம சாலிஹன் ஐ இத்லக அலைஹி இஸ்முல் ஜௌரப்,
அது ஜௌரப் சாக்ஸ் என்ற பேர் இருக்கும் காலமெல்லாம் தாராளமாக சொல்லலாம். ஃபலா எதுர்ரு லவ்கான ஷெஃபாஃபன் அவ் முஹர்ரக்கு நஹோஹோ, அது வந்து கிழிஞ்சு போச்சு அல்லது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது அப்படின்ற எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த இமாம்கள் யாரெல்லாம் தோளால் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஷர்த்து போடுறதே சஃபீக்கைனி சஹீனைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சஹீன் சா ஹா யானூன் சஃபீக் சாது ஃபா காஃப் யானூன் அப்படின்னா என்ன, கெட்டியாக இருக்கணுங்கிறாங்க, கண்டிஷன் போடுறாங்க அவங்க. அது வந்து ஹுஃப்ல தான் வழிய ஜௌரபில் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிண்ணா. ரெண்டாவது அல் இமாமா, இமாமோடைய சட்டம் என்ன முதல் பார்த்துட்டோம். சாக்ஸ் மேலே மசாஜ் செய்யலான்ட்டு. இப்போ தலைப்பாய் ஒருத்தர் பெருசாக தலைப்பாக கட்டியிருக்கிறாரு, அதை கழட்டிட்டு செய்கிறது கஷ்டமாக இருந்தால் அது மேலே மசாஜ் செய்யலாமா கூடுமா கூடாது. தலீல் ஆதாரம் என்ன, ஹதீஸ் சௌபான் அதில் அறிவிக்கிறாங்க. கால பஹத் அலி வசல்லாம் சரியத்தன் நபி அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்திருந்தார்கள். அமரஹும் ஐ எம்சஹூ மசாஜ் செய்ய சொல்லி அல் அசாயிபி தங்களுடைய தலப்பாவின் மேலே, யானி அல் அமாயிம் தசாஹீன் அவங்களுடைய தலப்பாயில் என்ன செய்யலாம், அவன் ஒழு செய்யலான்னு இது மசாஜ் செய்யலான்னு சொல்லி, யானி அல் அல் ஹிஃபாஃபா தலப்பாவிலையும் மசாஜ் செய்யலாம், அவங்களுடைய ஹிஃபாஃப் ஹுஃபுக்கும் மசாஜ் செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ராவ் அஹமத் அபுதாவுத் உல் ஹாக்கிம் சஹாஹூ, இமாம் அஹமத் அபுதாவுத் ஹாக்கிம் போன்றவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்கள் அந்த நபி மொழியை நக்கல் செஞ்சுருக்கிறாங்க, சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன் அம்ருபுனு உமையர் ரதியுல்லாஹு கால நபி அவங்களுக்கு கண்டேன். இந்த சஹாபி சொல்கிறாங்க, எம்சஹு அலா அமாமதி தங்களுடைய தலப்பா மீது நபி அவங்க மசாஜ் செஞ்சாங்க. ஓ ஹுஃபைஹி அவங்க 2 கால் உரைகள் மீது மசாஜ் செஞ்சுருக்காங்கன்னு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அஹ்ரஜஹு அல் புகாரி முஸ்லீம் புகாரி இதை அறிவிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஃபாயித் இஸ்ரா ஒரு அடிஷ்னலாக நம்ம தரக்கூடிய ஒரு பிரோஜனம் என்னென்னா, ஹல் லிபாசுன்னாசி அல் யோம் அல் மஹரூஃப் பிஷ் ஷுமாக், இன்றைக்கி வந்து ஷுமாக் போடுறாங்கல்ல, ஷுமாக் குத்ரா, அரபுகள் வந்து அணிகிறாங்கல்ல தொப்பிக்கு மேலே துண்டு, அந்த துண்டின் மீது மசாஜ் செய்யலாமா, தாக்கியா தொப்பி மீது, ஒல் குத்ரா, குத்ரா ஷுமாக்கு ஒரே வித்தியாசம் தான். ஷுமாக்னா சிவப்பு கல்லில் இருக்கும், குத்ரான்னு ஒயிட் கல்லில் இருக்கிறோம். அரபுகள் அணியக்கூடிய ஆலிம்கள் தொழு வைக்கும்போது தலைக்கு போடக்கூடிய ஒரு துணி, அதான் வந்து ஷுமாக் குத்ராமாங்க. தாக்கியான தொப்பி. யக்கும் மக்காமல் அமாமா, இன்றைய காலத்தில் வந்து தலப்பாக்கு மேலே அதில் மசாஜ் செய்ய முடியுமான்னு கேட்டால், லா தக்கூமு மக்காமஹால் என்னஹா லா ஷுக்கு நசா, அது கழட்டுறது பெரிய விஷயமே இல்லை. நான் ஒருத்தர் தலப்பா கட்டிட்டா திரும்பி கரெக்டாக அவுந்துடும், ஃபுல்லாத்தையும் கட்டணும். அதனால் அதுக்கு நேரத்தை செலவு பண்ண முடியாதுல, அவங்க போரில் இருக்கிறாங்க வேறு. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இமாமத்தில். அப்போது இமாமா ஐன் இமாமா அலிஃப் போட்டோம்னா இமாமத் செய்கிறது, முன்னாடி போய் நிற்கிறது, தொழு வைக்கிறது இமாமுக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஐன் போட்டோம்னு சொன்னால் தலப்பாக்கு சொல்கிறது. ஃபாயிதத்துன் இஸ்ரா ஐயா ஹுக்குமல் மசா அலல் பாரூக்கா, பாரூக்கானா விக்கு வைக்கிறாங்கல்ல சில பெண்கள் ஆண்கள் போடுறாங்க, அது கூடுமா கூடாதுன்னா கூடாது. லா யஜூஸ் தர்கீபுல் பாரூக்கா, பாரூக்காவே தர்கீப் இணைத்து போடுவது அணிவது என்பது கூடாது. லென்னஹோ மினல் வசல் அல் முஹர்ரம், நபி அவங்க வந்து வாசிலாத்துகளில் லேண்ட் செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி செயற்கையான விஷயத்தை தலையில் மூடி வைத்துக்கொள்வது, அதே மாதிரி பச்சை குத்துவது, தன்னுடைய அழகுக்காக வேண்டி நல்லா இருக்கிற மூஞ்சியை வந்து மாற்றுறது, பல்ல மாற்றுறது, புருவ முடியை அகற்றுறது, இது மாதிரி பெண்களுக்கு நபி அவங்க சபிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஹராமான வசூல் இருக்குது, அது கூடாது இணைப்பது. எஜூசு இன்கானத்தில் சொட்டை தலையாக ஒரு பெண் இருக்கிறா, அதனால் கணவன் வந்து தலாக் சொல்லிடுவா அல்லது அவளை அழகு மங்கி போயிடுவான், அதனால் அந்த கணவன் தூரமாக போயிடுவார்னு பயந்தால் அந்த பெண்ணுக்கு அனுமதி இருக்குது. லா ஷார் அழக முடியே இல்லாத சொட்டைத்தலை ஆத்துன் ஜம்மு சொல்லா ஒய்ந்ததாலிக்க அப்பொழுது இன்கான் எஸ்ஹலு நசா அல் பாரூக்கா, அந்த விக்க கலட்டுறது முடியும் அப்படின்டா ஃபாலேஹா அன் தர்ஜியாக அதை கலட்டுவது அவசியம். ஒ தம்சா அலர் அசிஹா தலையில் மசாஜ் செய்வது கூடும் முபாஷிரத்தன். ஒ இன்கான எஸ்ஹபு நசுஹா, அதை கலட்டுவது கஷ்டமாக இருந்தால் இந்த தபீப் ஒரு டாக்டர் போய் தான் கட்ட முடியும்னா ஃபென்னஹா தம்சஹு அலைஹா தூன நசாய, கலட்டாமல் அந்த பாரூக்காவின் மீது விக்கு மீது ஒரு மசாஜ் செய்து கொள்ளலாம். நல்லா கவனிச்சிக்கலாம், இது கூடவே கூடாது. ஆனால் யாருக்கு கூடுன்ற சர்க்கம்ஸ்டன்ஸையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே. அடுத்து ஹுமுரு நிசா, பெண்களுடைய தலை முந்தானை போட்டுக்கிறாங்க தலைக்கு. இப்போ தலை முந்தானையில் மசாஜ் செய்யலாமான்னா தம்சஹுல் மரஅத்து அல் ஹிமாரி, முக்காடின் மீது ஒரு பெண் மசாஜ் செய்து கொள்ளலாம். இன்கானபியா ஹாஜத்துன் டி பர்தின் ஓ மரதின், நோயாக இருக்கிறாங்க அல்லது கடும் குளிராக இருக்குது, அகற்ற முடியல, அகற்றனா குளிர் ஃபுல்லாக தலைக்கு இறங்கிடும் அப்படின்னு பயந்தாங்கன்னா, நோய் எதிர்மைன்னு பயந்தாங்கன்னா அந்த முக்காடு மீது மசாஜ் செஞ்சுக்கலாம். அவுக்கான யஷுக்கு நசா, கழட்டுவதனால கஷ்டம் இருக்கும்னு சொன்னேன். பாருங்கள், மார்க்க கேள்வி இவ்வளோ இலகு பாருங்கள். மார்க்க கேள்வியை கற்றுக்கொண்டால் மார்க்கம் இலகு, அதை புரிஞ்சுக்கிறணும். சில பேர் ரொம்பவும் வரட்டு தக்குவால் இல்லை நான் கழட்டிட்டு தான் மசாஜ் செய்ய வேண்டாம், அப்புறம் காய்ச்சல் அதிகமாகிடும். இப்போ மார்க் நமக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்குன்னா பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. சும்மா இருக்கும்போது முக்காடு மீது மசாஜ் செய்வது கூடாது, நல்லா கவனிக்கணும். அது கழட்டுறது ஈஸி. ஆனால் நோயாக இருக்கிறாங்க அல்லது கடும் குளிராக இருக்குது, முக்காடை அகற்றிட்டு மசாஜ் செஞ்சால் அந்த தண்ணீர் உள்ளே இறங்கி காய்ச்சல் வந்துடும்ன்ற பட்சத்தில் அது கூடும்.
வகால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அலைஹி அவர் சொல்கின்றார்கள், இன் ஹாஃபத்தில் மரஅத்து மின் பரதி ஒ நஹ்விஹி, குளிர் இன்னும் இது போன்ற விஷயங்கள் இருந்து ஒரு பெண் பயப்படுவார் ஆனால் மசஹத் அல ஹிமாரிஹா, தன்னுடைய முக்காடின் மீது மச செய்து கொள்வாள். இப்போ இன்னும் அதுக்கு ஆதாரம் இருக்குது பாருங்கள், சும்மா இல்லை, ஆதாரம் இல்லாமல் நமது மார்க்க அறிஞர்கள் எந்த ஒரு சட்டத்தையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இன்னும் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் கான தம்சவ ஹிமாரஹ, நபி அவங்களுடைய மனைவி உம்மு சலமா அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய முக்காடின் மச செய்திருக்கிறாங்க. அம்மா இதாலம் யக்குன் பிய ஹாஜத்துன்னு இலதாலிக்க ஃபஃபீஹ் நிசாஉன் பைனல் உலமா. ஆனால் அப்படி மசஸ் இதுக்கு ஹாஜத் இல்லை, ஒரு பெண் வந்து அதை கழட்டிகிட்டே மசஸ் செய்ய முடியும், அதனால் பிரச்சனை இல்லைண்டா அதில் வந்து நிசா இருக்க பைனல் உலமா, கருத்து வேறுபாடு இருக்கிறது. அடுத்த 4வது இதில் ஒழு செய்யலான்ற விஷயத்தில் பார்க்கும்போது அல் ஜபீரான கட்டு போட்டிருக்குது. இப்போ கட்டு போட்டதில் மசஸ் செய்கிறது மேலே சொல்லியிருக்க மாதிரி ஜௌரபு இமாமத்தில் வருமானா அதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. ஒரு தலீலும் அதுக்கு ஆதாரம்னா ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ஹர்ஜனா ஃபி சஃபர், நாங்கள் ஒரு பயணத்திலே வெளி சென்றோம். ஃபசாப ரஜுலன் மின்னா ஹஜருன், எங்களில் ஒருத்தருக்கு கல்லில் அடிபட்டுருச்சு. ஷஜ்ஜஹு ஃபிராசி, தரையில் குறிப்பாக அடிபட்டுருச்சு. தும்மை எஹ்தலாம, அந்த நிலைமையில் அவர் தூங்கும்போது இரவில் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஜனாபத் ஆயிடுச்சு, குளிப் கடமை ஆயிடுச்சு, எஹ்தலாம் ஆயிடுச்சு. ஃபசஅல அஸ்ஹாபஹு, நபித்தோட இடத்துல கேட்டார் அவர் கூட இருந்தவங்கள்ட்ட. ஃபகால ஹல் தஜிதூன ஃபி ருக்ஸத்தின் ஃபி தயமம், நான் தயமம் செஞ்சுக்கிட்டுமான்னு கேட்டார் அவர், அனுமதி இருக்கான்னு கேட்டார். காலம் அவங்க அந்த சமயத்தில் அந்த சட்டத்தை பற்றி தெளிவில்லாமல் இருந்தாங்க. மா நஜிது தில்க ருக்ஸானா, எங்களுக்கு அனுமதி இருக்கிற மாதிரி தெரியலன்னாங்க. ஒன்றை தகுது அழல்மா, நீ தண்ணீர் ஒழு செய்கிறதுக்கு உன்னால் முடியும்ல, அப்போ செஞ்சுக்கோங்கிறாங்க. அவரும் ஃபகத்த சர குளிச்சிட்டாரு, ஃபமாத்த இறந்துட்டார். ஃபஹபர் நபி நபி அவங்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. ஃபகால சொன்னாங்க, கத்தலஹுமுல்லா, யாரை எல்லாம் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கொல்லுவானாக அப்படின்னு சொல்லி அதனோட கவலையை சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அறியாமை இருக்குது, அறியாமை தான் ஒரு மனிதனுக்கு வந்து அழிவின் பக்கம் கொண்டு போகுதுன்றதை நம்ம இங்கே படிக்கிறோம். அலா சஅலு இதாலமே அலமு, அவங்களுக்கு புரியலன்னா கேட்க வேணாமா அப்படின்ட்டு. அப்போ அங்கே ரசூல்லா இல்லை, இருந்தாலும் அவங்க முன்னாடியே கேட்டிருக்கணுமா இல்லையா சட்டத்தை. ஃபைன்னாமா ஷிஃபா உள்ள ஐயி அஸ்வாலு, அறியாமையின் மருந்து இருக்கிறது, அது கேள்விதான் அப்படின்னாங்க. இதாம்மா கான எக்ஃபிஹி ஐ எத்தயம்மம்மா, அவர் தயம் செஞ்சால் போதுமானது ஒன்று இருக்கும். யாசிப் அலா ஜரஹிஹி, அந்த ஜரஹின் மீது கட்டு போட்டுக்கிட்டு ஹிருக்கத்தின் சும்மா எம்சா அலேஹா, அதுமாரி என்ன செஞ்சுக்கிறலாம், மசாஜ் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ எகசேலு சாயிர ஜசதி, அப்படி கால் கழுவுறது ஒழு செய்வதாக இருந்தால் அங்கே மட்டும் மசாஜ் செஞ்சுட்டு மித்த எல்லாம் செஞ்சுக்கிறலாம், கால் கழுவிக்கலாம், மற்ற உறுப்புகளை கழுவிக்கிறலாம். அந்த புண்ணின் மீது உள்ள அந்த கட்டின் மீது மசாஜ் செஞ்சுக்கிறலாம். அவருக்கு இது கழுவும் முடியலன்ற பட்சத்தில் கம்ப்ளீட்டாகவே அவர் செஞ்சுக்கலாம், தயம்பு செஞ்சுக்கலாம். ரவா அபுதாவுத் இப்னு மாஜா சஹல் அல்பானி, ஷேக் நாசர் அல்பானி அவர்கள் சஹீன்னு சொல்கிறாங்க. அபுதாவுத் இப்னு மாஜா போன்ற நூலில் வந்திருக்குது. அடுத்து இன்ஷால்லா நம்ம படிப்போம். துஹாலிஃபுல் ஜபீரா அல் மசஹா அல் ஹுஃப் ஃபி உமோரின், சில விஷயங்களில் ஹுஃபுடைய சட்டத்துக்கும் ஜபீரா இந்த கட்டு போட்டிருக்குல்ல இதில் மசாஜ் செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இன்ஷால்லா. இதுவரை நடத்தின விஷயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, உள்வாங்குங்க, பாடத்தை சுருக்கமாக எழுதி அனுப்புங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட நிப்பாட்டிக்குள்ளும் வஃபக்குமுல்லாஹ் குல்லல் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.